திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நற்சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அறிவுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்லவற்றையே பேசி நீங்கள் நல்லவற்றையே செய்வீர்களே ஆனால் நல்லதே நடக்கும், கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று 6ஆம் திருமுறையிலிருந்து 96வது பதிகத்தை நம்ம சிந்திக்க இருக்கிறோம். இப்பதிக வரலாற்றினை இதே நிலையில் நிறைய சொல்லியிருக்கிறார்கள். 11 பாடல்கள். இது தனித்திருத்தாண்டகம் யாதொரு தளத்தொடும் படாது தனித்து நிற்கும் திருத்தாண்டகம் என்னும் பொருளுடையது. இந்த பதிகத்திலே 3வது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். முடிகொண்டார் முளையிலவெண் திங்களோடு மூசும் இளநாகம் உடனாக கொண்டார் அடிகொண்டார் சிலம்பலம்பு கழலும் ஆர்ப்ப அடங்காத முயலகனை அடிக்கு கொண்டார் வடிகொண்டார் திலகம் வடிகொண்டார் திலங்கும் மழு வலங்கை கொண்டார் மாலையிடப்பாகத்தே மருவக் கொண்டார் துடிகொண்டார் கங்காளந்தோள் மேல் கொண்டார் சூலை தீர்த்து அடியேனை ஆட்கொண்டாரே. தனக்கு வந்த சூலை நோயை இங்கு நினைவுபடுத்தி சூலை தீர்த்து அடியேனை ஆட்கொண்டேன் என்கிறார். இல்லை பாருங்களா, அடியாரே ஆட்கொண்டாரே. சடையை முடியாக கொண்டவரும் முதலில் காணப்படுகின்ற வெள்ளிய பிறைச்சந்திரனையும் படத்தால் மறைக்கும் இளம் பாம்பையும் உடன் உறையும்படி அம்முடிக்கண் கொண்டவரும் ஒலிக்கும் தன்மை வாய்ந்த சிலம்பினையும் கழலினையும் ஒலிக்கும்படி அடிக்கண் கொண்டவரும் கூர்மையை கொண்டு நிரம்ப இலங்குகின்ற மழுவினை வலங்கையிலே கொண்டவர், துடியை கையிலே கொண்டவரும் எலும்பு கூட்டினை தோள் மேல் மேற்கொண்டவரும் ஆகிய சிவபெருமானாரே சூளை நோயை தீர்த்து அடியேனை ஆட்கொண்டவர் ஆவார். முடியினா இங்கே சடைமுடி என்று பொருள். கொண்டார் அதனை மேற்கொண்டார். முளை என்பது முளைத்த முதலிலே காணப்படுகின்ற மூசுதல், மொய்த்தல். அது படத்தாலே மறைத்தலை குறித்தது. உடனாக உடன் உறையும்படி அம்முடிக்கண் கொண்டார். அவன் அலம்புன ஒலிக்கின்ற என்று பொருள். ஒலிக்கின்ற கடலினையும் ஒலிக்கும்படி அடிக்கண் கொண்டார். சிலம்பலம்ப கடலும் ஆர்ப்ப இப்படியும் பாடம். வடி கொண்டுன கூர்மையை கொண்டு ஆர்ந்து ஆர் என தெரியும் நிரம்ப இலங்குகின்ற என்று பொருள். திருமாலை இடது பாகத்தே கொண்டமை மேலே 76வது பதிகத்திலே சுட்டப்பட்டது. உடுக்கை
தோள்மேல் என்றது போல துடி கையில் கொண்டார். கங்காளம் பிரம்ம விஷ்ணுக்களதுடைய எலும்பு கூடு. திருவிக்கிரமனை அழித்து கொண்டே முதுகெலும்பு இன்னும் சொல்லலாம். முடிகொண்டார் முளை இளவெண் திங்களோட் மூசும் இளநாகம் உடனாக கொண்டார். அடிகொண்டார் சிலம்பு அலம்பு கழலும் ஆர்ப்ப அடங்காத முயலகனை அடிக்கீழ் கொண்டார். வடிகொண்ட ஆர்ந்திலங்கும் முழு வலங்கை கொண்டார். மாலையிடப்பாகத்தே மருவ கொண்டார். மாலாம் இங்கே திருமால். துடி கொண்டார் கங்காளம் தோல் மேல் கொண்டார். சூலை தீர்த்து அடியேனை ஆட்கொண்டார். திருச்சிற்றம்பலம். இந்த 6ஆம் திருமுறையில் 96வது பதிகம் முழுமையும் பெருமானுடைய முன்னிலையிலே சிவாய நம என்று தொடங்கி இந்த பதிகம் முழுவதிலும் உள்ள பாடல்களை எல்லாம் பாடி பரம்பொருளை அவருடைய புகழினை புகழ்ந்து நல்வாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமந்த ரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.